अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்க யுகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்தூ புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரதமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே. இந்த தேசியனுடைய பெருமையான வஞ்ச பரசமயத்தை மாற்ற வந்தவர்னும் மண்ணு புகழ் பூதூரானுடைய உகப்போன் அவரிடத்துல மனசு ஆழங்கால் பட்டு உகந்து வர்த்திக்கக்கூடியவர் அப்படின்றத பரமத பங்க பாசுரங்களை கொண்டு நாம் அனுபவிச்சுட்டு வரோம். அதில் இப்போது நிகமனாதிகாரம் முடிவு அந்த இதை தலை கட்டுறாரு. அந்த நிகமனாதிகாரத்தை இது பண்ணுறார். அந்த நிகமனாதிகாரத்தில் ஒரு ஆரம்ப பாசுரம் அதில் தன்னடி கீழ் உலகேழையும் வைத்த தனித்திருமான் அது முன்னோர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நாம் நடக்கணும் அப்படின்றத சொன்னார். அதுக்கு முன்னே நிகமனாதிகாரத்தில் ஒரு பாசுரத்தில் பிரமாணமே இல்லாத சொல்லக்கூடிய தாந்தோணித்தனமாக சொல்லக்கூடிய மதங்கள் இருக்க, அதெல்லாம் தர்ம மார்க்கத்துக்கு ஒத்து வராது, தர்ம மார்க்கத்துக்கு இடம் கிடையாது தர்ம மார்க்கத்தில். அதனால் பரமபதத்தை ஆசைப்பட்டு வேதாந்தத்தில் முடிசூடி இருக்கக்கூடிய பெரிய தவமாகிற பிரபத்தியை அனுஷ்டித்த பூர்வாச்சாரியர்கள் சொன்ன சாஸ்திரப்படி ஒருமுகமாக சேரும்படி நடக்கணும், அந்த சிறந்த மார்க்கத்தை பற்றுவோம் அப்படின்னு சொன்னார். வேதத்தை தழுவாத எந்த மத நூலும் தர்மத்தை போதிக்க முடியாது அப்படின்னு ஸ்தாபித்து, பூர்வாச்சாரியர்கள்லாம் சாஸ்திரங்களில் ஒன்றுக்கொன்று விரோதம் இல்லாதபடி, ஏன்னா பல இடத்துல பல விஷயங்கள் சொல்லச்சே ஒன்றுக்கொன்று நம்முடைய அஜ்ஞானத்தினால ஞானம் கம்மியானத்தினால ஒன்றுக்கொன்று விரோதமாக சொல்கிற மாதிரி தோணும். அதெல்லாம் அது அந்த காரணத்தினால அங்கே சொல்லித்து, இது இந்த காரணத்தினால சொல்லித்து, ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறது, விரோதம் கிடையாது ஒன்றுக்கொன்று அப்படின்னு ஒருமுகப்படுத்தி பூர்வர்கள் அனுஷ்டித்த முறையை கை கொள்ளுவோம்னு சொல்லி, அப்படி கை கொள்ளுவோம்ன்றத அந்த பெரியவாள் முன்னாடி பார்த்து போனால், அவளுடைய ஆச்சாரியனை முன்னாடி பார்த்து போனால் நாமும் அதன்படி பின்னாடி பார்த்து பெரும்பதம் ஏறுவோம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு மேலே முடிவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் இதெல்லாம் எப்படி நாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம், பெரியோர்னா யாரு அப்படின்னா, வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் சுகதாத்தம் தபோநிதியும் அப்படின்னு பெருமையுடைய வியாசர். வியாச பகவான் எப்படிப்பட்டவர்? வசிஷ்டருக்கு கொள்ளு பேரன்.
வசிஷ்டருடைய பிள்ளை சக்திக்கு பௌத்திரன், சக்தியினுடைய பிள்ளை பராசரருக்கு புத்திரன். அது மாத்திரம் இல்லை, சுகர் இருக்கிற அவருக்கு தகப்பனார். அதாவது தான் பெரிய வம்சத்தில் பறந்துட்டு வாத்தியார் பிள்ளை மக்கு அப்படின்னு லோகத்தில் சாமான்யமாக சொல்லுவா. அது மாதிரி எல்லா இடத்துலையும் இல்லை. அது ஒரு ஆட்டோக்காரன்லாம் அயோக்கியம் அப்படின்னு மொத்தமாக சொல்லிடுறாளே, அதுபோல் இந்த இடத்துல இல்லாதபடியாக சுகர் வசிஷ்டரை வியாசரை காட்டிலும் தப்போநிதி அவர். அந்த சுகதாத்தம் சுகருக்கு தகப்பனார். அது தவிர பெரிய தப்போ வலிமை படித்தவர். தானும் இந்த மாதிரி பெருமைகள் இருந்தாலும் தனக்கு என்ன பெருமை உண்டா அப்படின்னா தனக்கும் தப்போநிதி அவர். அவரே வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசவே நமோ வை பிரம்மநிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா அப்படின்னு சொல்லப்படுறது. வியாசன்றவர் விஷ்ணுவே. வியாசாய விஷ்ணு ரூபாய, வியாசர் யாருன்னா விஷ்ணு ரூபம். விஷ்ணு ரூபாய வியாசவே, விஷ்ணு ரூபத்திலே வியாசர் இருக்கார். இப்படி விஷ்ணுவே வியாச ரூபத்தில் இருக்கார், வியாசரே விஷ்ணு ரூபத்தில் இருக்கார் அப்படின்னு கொண்டாடக்கூடிய பிரம்ம ரிஷி அவர். அவர்தான் வேதங்கள்லாம் தொகுத்தவர், 4 வேதங்களா. அதுக்கப்புறம் பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு 5வது வேதம்னு புகழக்கூடிய வேதத்தில் எப்படி எல்லாம் நாம் அறிய வேண்டியதெல்லாம் சொல்லி நமக்கு காண்பிக்கிறதோ அப்படிப்பட்ட வேதத்தை போல 5வது வேதமாக பாரதத்தை அருளினார். அந்த பாரதத்தில் நாம் தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. பாரதத்தை விட்டால் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வெளி இடத்துலையும் இல்லை. அப்படி இருக்கா போல எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கு. அதனால்தான் பஞ்சமோ வேதா, 5வது வேதம் அப்படின்னு புகழ். அப்படிப்பட்ட வியாசர் தான் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், இந்த வேதத்தில் சொல்லிருக்கக்கூடிய 4 மறைகளுடைய அந்தமாகிற உபனிஷத்துக்களில் சொல்லியிருக்கிற ஞானத்தை கொண்டு அவர் நமக்கு சத்தியமான விஷயத்தை தவிர வேற ஒன்று, வியாசர் இப்படி பெருமைப்பட்டவரானதுனால சத்தியத்தை தவிர வேற ஒன்றும் விளம்பாதவர். இந்த இடத்துல ஏன் அந்த மாதிரி சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னால், வியாசன்றவர் ஒரு ரிஷி தானே, அவருக்கும் சில தோஷங்கள் இருக்குமே. ஒரு மனுஷன் பண்ணான்னா மனுஷகிருத்த தோஷம் அதில் இருக்குமே அந்த கிரந்தத்தில் அப்படின்னு எல்லா இடத்துலையும் நாம் சொல்லிட்டு வரமோ இல்லை. அப்படி சொல்லச்சே தான் கீழே பாஞ்சராத்திர விஷயத்தில் எம்பெருமான் வேதத்தினுடைய சாரத்தை கொடுத்தான். எம்பெருமான் எப்படி வேதம் அனாதியோ அது போல எம்பெருமான் அனாதி, அதனால் அவன் தோஷமற்றவன். அவன் சொன்னதும் வேதத்தினுடைய சாரத்தை தான் கொடுத்தான்னு சொன்னோம் பாஞ்சராத்திர சாஸ்திரம். அதனால் அது தோஷம் இல்லை. அதே மாதிரி இங்கே வியாசருக்கு இவர் ரிஷிதானே அப்படின்றதுனால அந்த வியாசருடைய பெருமையை வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசவே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவர் விஷ்ணுவனுடைய அம்சாவதாரம். அதனால் இவரும் மெய்யை தவிர வேற ஒன்றும் சொல்லாதவர். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரணும்.
சாமான்யமாக, ஆனால் விசேஷமாக வராது. இருக்கட்டும். சாமான்யமாக எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், அஷ்டாதச புராணங்களை வியாசர் பண்ணினார். அதில் சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம் அப்படின்னு ஆறாரா பிரிஞ்சிருக்கு. அது மொத்தமே வியாசர் பண்ணதா சொல்லப்படுறது. அப்படி சொல்லச்சே தாமச ராஜச புராணங்கள் அதில் இருக்குதுன்னும் அதெல்லாம் பிரமாணமாகாது, சாத்விக புராணத்தை மாத்திரம்தான் கை கொள்ளணும், அதுதான் பிரமாணம் அப்படின்னு சொன்னால் வியாசருடைய தோஷத்தை ஸ்பஷ்டமாக தெரியுது. வியாசர் இடத்துல தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவர் சத்தியமே சொல்லக்கூடியவர் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சங்கை, மந்த சோத்தியம், நம்முடைய புத்தி குறையினால சந்தேகம் வரும். அப்படி இல்லை. அதாவது லோகத்தில் இப்போ வேதமே கூட கீதையில் கண்ணன் சொல்கிறான், அதை வச்சு சுருக்கமாக தெரிஞ்சுக்கிறதுக்கா, திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா. வேதம் 3 குணத்தை உடையவர்களுக்கும் சொல்லித்து. வேதம் ஏதோ பரமை காந்திகளா விஷ்ணு பாரமியத்தையே கொண்டு இந்த லோக அனுபவத்தெல்லாம் இச்சிக்காத ஆசைப்படாத நேர பரமபதம் எம்பெருமானுடைய திருவடியை தான் அடையணும்னு யாரும் இருக்க மாட்டார். இந்த லோகத்தில் பிறந்தவா எல்லாரும் இந்த திரிகுணாத்மகமான, இது எப்பவும் பல தடவை தெரிஞ்சது தான், சொன்னது தான், சத்வரஜஸ்தமசு கலந்த இந்த பிரகிருத்தியில் அனாதி பாப வாசனையினால் பறந்திருக்கிறதுனால அவரவர்களுக்கு ஒவ்வொரு விதமான ஆசா பாசங்கள், இல்லை தப்பு வழியிலே போகக்கூடிய எண்ணங்கள் கூட இருக்கும். அந்த தப்பு வழியிலேயே எண்ணம் இருக்கக்கூடியவனை கூட ராஜா என்ன பண்ணுறான், தன்னுடைய பிரஜைன்னு அவனை பிடிச்சி சிறைப்படுத்தி அவனுக்கு தண்டனையெல்லாம் கொடுத்து அப்புறம் அவனை நல்வழியில் திருத்தி நல்லவனாகிறான். அதை போல இந்த வேதமும் திரைகுண்ய விஷயா வேதாக 3 குணசாலிகளுக்கும் வழியை காண்பிக்கிறது. அவன் வழியிலேயே அவனுக்கு எந்த ருச்சியோ அந்த ருச்சியில் போனால் தான் அவன் போவான். அதுக்கப்புறம் அதில் இடைஞ்சல்களை காமிச்சு அதிலேருந்து திருப்பணும். முதல்லையே உபதேசத்தினால திருத்த முடியாது. அவனை போகிற வழியில் போக விட்டு அதில் அவனுக்கு ஏதோ அனுபவம் இருக்குதுன்னு நினச்சிட்டு அனுபவிக்கிற சமயத்தில் பல இடைஞ்சல்கள் வரப்படியும் பண்ணி அப்புறம்தான் சீன்னு அவன் வெறுக்கணும். அதை அதனால் வேதம் 3த்தையும் சொல்கிறது. திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ. நீ என்ன பண்ணு, அதனால் இந்த 3 குணங்களும் அற்றவனா நீ இரு, ஆன மாதிரி நீ நடந்துக்கோ, சத்துவகுணம் ஓங்கினவனா இருக்கணும் அப்படின்னு கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண. அதை போல தான் இந்த இடத்துல வியாசர் என்ன பண்ணுறார், அந்த வேத துல்லியமாக தான் இந்த சாத்விக ராஜச தாமச புராணங்களை பண்ணி அதில் அவரே காண்பிச்சுட்டார். இந்த சாத்விகர் அதான் ரஜோகுணம் தபோகுணம் ராஜச புராணம் தாமச புராணங்கள்லாம் காரியகரமாகாது அப்படின்னு அந்த விஷயத்தையும் சொல்லிட்டார். அப்போ அவர் மெய் சொல்கிறவர் தான் அர்த்தம். அது அந்த குணாளன்களுக்கு, அந்த குணசாலிகள் யாராக இருக்காளோ அவளுக்கு அந்த வழியே போய் அதுக்கப்புறம் அவள் திரும்புறதுக்காக சொன்ன விஷயம் அதை அவர் சொல்லிட்டார். அதனால் அவர் மெய்யே தவிர வேற ஒன்றும் சொல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அதனால் இப்படி அந்த வியாசருடைய வேதாந்த கருத்தை அவர் மெய்யை தவிர வேற ஒன்றும் சொல்லாத இருந்ததுனால அதை எதில் காட்டினார் அப்படின்னா பிரம்மசூத்திரம் அப்படின்னு. சூத்திரம்ன்றது ரொம்ப சுருங்க சொல்லக்கூடியது, அதே விளங்க வைக்கக்கூடியது. சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது இருக்குதே அதுதான் சூத்திரம்.
அது சுருக்கமாக சொல்லும். அதை விவரிச்சோம்னா நமக்கு விளக்கமான அர்த்தங்கள் கிடைக்கும். அப்படியான சூத்திரம் எதை பற்றி? அது பிரம்மத்தை பற்றி. ஏன் பிரம்மத்தை பற்றி அப்படின்னு சொன்னால், பிரம்மத்தை பற்றி சொன்னால் போருமா சுவாமி, நம்மலாம் பற்றி சொல்ல வேணாமா? மற்றதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? வெறும பிரம்மம் 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 பிரம்மம்னு இருந்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அது போகக்கூடியது மார்க்கமா, நல்ல மார்க்கமா அப்படின்னா, எதப்பி அது பிரம்மத்தை பிராபிக்கக்கூடிய நல்ல மார்க்கமாக இருந்தாலும் ஒரே பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா போருமா? லோகத்தில் நாம் வாழறவளாச்சே அப்படின்னா, பிரம்மன்றது என்னது? சொல்லச்சேதான் தத்துவத்ரயம், சேத்தனம், ஜீவன், அச்சேதனம், அனுபவிக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி, அது இதெல்லாம் ஈஸ்வரன், இது ரெண்டு பேரையும் பின்னி பிணைச்சி நடத்தக்கூடியவன் 3 தத்துவம்னு சொல்கிறோமே தவிர, ஒரே தத்துவம் விசிஷ்ட அத்வைத்தம். துவைத்தம் 2. என்னது? ஈஸ்வரன் பரதத்துவம், அவர தத்துவம், சேத்தனா சேத்தனா அவர தத்துவம். ஈஸ்வரன் உயர்ந்த தத்துவம், ஈஸ்வரன் அவனுக்கு கீழ்ப்பட்ட தத்துவம். அது என்ன? அவனுக்கு கீழ்ப்பட்டதுன்னா அவனுடைய உடைமை, அவனுக்கு இது சரி. அதுக்கப்புறம் அந்த கீழ்ப்பட்ட தத்துவம் எப்படி இருக்குது அப்படின்னா, உயிருள்ளதா ஒன்று இருக்குது, உயிரற்றதா ஒன்று இருக்குது. சேத்தன அச்சேதனம். முதல்ல ஒரு தத்துவம் அத்வைத்தம், துவைத்தம், அதாவது பரதத்துவம் அவர தத்துவம். அது ரெண்டும் இல்லை. அத்வைத்தம் ஒன்னே தான். இந்த அவர தத்துவத்தை உடலாக கொண்ட பிரம்மம் மாத்திரம்தான். அதான் அது அத்வைத்தம்னா ஒன்று. அது ஒன்றுன்றது எப்படின்னு சொன்னால் விசிஷ்ட அத்வைத்தம். இந்த அவர தத்துவத்தை உடலாக கொண்ட பிரம்மம் ஒன்று. அதனால் சேத்தன தத்துவத்துக்கு இந்த அச்சேதன தத்துவம் எப்படி உடல் உறுப்புகளாக இருக்குதோ, அதுபோல பரதத்துவத்துக்கு அவர தத்துவமாக இருக்கிற சேத்தன தத்துவமும் அச்சேதன தத்துவம் இது ரெண்டும் உடலாக இருக்குது. அப்போது பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, பிரம்மன்றது உயர்ந்த உயிர் பரமாத்மா. அந்த பரமாத்மா சேத்தன அச்சேதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 தத்துவங்களையும், அதாவது ஜீவர்களையும், இந்த ஜீவர்களுக்கு அனுபவிக்கக்கூடியதால இந்த பிரகிருதி முதலான பஞ்சபூதங்கள் வரையிலான தத்துவங்கள் இருக்க, இந்திரியங்கள், அது இது அது எல்லாம் ஜீவனுக்கு எப்படி இந்த பிரகிருதி பரிணாமமான பஞ்சபூதங்கள் இந்திரியங்கள்லாம் உடல் உறுப்பாக இருக்குதோ, அதை போல எம்பெருமானுக்கு இந்த ஜீவனும் சேர்ந்து, ஜீவனும் இந்த பிரகிருதியும் சேர்ந்து உடலாக இருக்குது. அதனால் உடலும் உயிரும், உடல் இல்லாத உயிருக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பேர் கிடையாது. உயிர் இல்லாத உடலுக்கும் ஒன்றும் பேர் கிடையாது. உயிரோட கூடின உடலுக்கு தான் பேர். அந்த மாதிரி இந்த உலகம் மொத்தம், பிரபஞ்சம் மொத்தத்தையும் உடலாக கொண்ட அந்த பிரம்மம் பரமச்சேத்தனமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவாக இருக்குதே, உயர்ந்த ஆத்மாவா, அதுதான் பிரம்மம்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த பிரம்மத்தை சொல்லிட்டாலே, பிரம்மத்தை நன்னா விளக்கி சொன்னாலே, இந்த சேத்தனம், இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய அனுபவம், இந்த உலகத்தில் யார் யார் எப்படி இருக்கா, எதனால் இருக்கா, ஏது இருக்கா, அதுலேருந்து மேலக்கூடிய வழி, அதிலேயே இன்னும் உயர்ந்து போகக்கூடிய வழி எல்லாம் தெரியும். அதனால் அவர் பிரம்மசூத்திரத்தை சொன்னார், பிரம்மத்தை பற்றி சூத்திரமாக சொன்னார். இப்படி சொல்லிட்டதுனால மற்ற மதங்கள்லாம் அந்த வழியில், அதாவது வேத மார்க்கத்தில் முன்னோர்கள் போன வழியை எல்லாத்தையும் மற்ற மதங்கள்லாம் கண்டிச்சாச்சு. இப்போ இதில் மற்ற மதங்கள்லாம் கண்டிச்சாச்சு. இந்த வியாச சூத்திரத்துக்கு தான் விரிவாக பாஷ்யம் எழுதினார் ஸ்ரீபாஷ்யக்காரர். ஏன்னா சூத்திரம்ன்றது சுருங்க சொன்னது, அதை விளக்கணமும் அது அந்த அதில் சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடியது. அந்த விளக்கத்தை நமக்கு ஆச்சாரியன் தரணுமே, அந்த காரியத்தை ஸ்ரீபாஷ்யக்காரர் பண்ணார். அதனால் நாம் என்ன பண்ணோம், மற்ற மதங்கள்லாம் கண்டித்தோம், நம்ம மதத்தையும் பற்றி தெரிஞ்சுட்டு அந்த சிறந்த மார்க்கத்திலே நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு. அதனால் இப்போ நாம் வஞ்சப்பர சமயம் மாற்ற வந்தோன்றதுக்கும்
மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் அப்படின்னு சொல்கிற ரெண்டுத்துக்குமே இந்த பரமத பங்கத்தை கொண்டு தான் நாம் அனுபவித்தோம். அது இங்கேயே காண்பிக்கப்படுறது. அதாவது வியாசன் சொன்னது நல்ல வழி, அந்த வியாசன் சொன்னதுனால நாம் மற்ற மதங்கள்லாம் கண்டித்தோம் அப்படின்றதுனால வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்ததும் ஆயிடுத்து. வியாசன் சொன்ன வழியே நம்ம சித்தாந்தம்னு பாஷ்யக்காரர் காட்டினதுனால அதை சொன்னதுனால மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் அப்படின்றதும் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாசுரத்தை சேவித்து அர்த்தத்தை சேவிச்சுடுவோம். வையமெல்லாம் இருள் நீக்கு மணி விளக்காய் மன்னிய நான் மறைமௌழி மதியே கொண்டு மெய்யலது விளம்பாத வியாசன் காட்டும் விளக்கில்லா நல்வழியே விரைந்து செல்வீர். ஐயமர அருசமய குறும்பருத்தோம் அணியரங்க அடியவர்க்கே அடிமை செய்தோம். மைய கடல் வட்டத்துள் மற்றும் தோற்றும் வாதியர்த்தம் வாய்ப்பகட்டை மாற்றினோமே. வையமெல்லாம் இந்த உலகம் முழுதும் இருள் நீக்கும். உள்ள இருள் இருக்க அஜ்ஞானமாகிற இருள், ஏன்னா இது திரிகுணாத்மம், அதனால் அந்த இருளை நீக்கும் போக்குகின்ற மணி விளக்காய் ரத்ன தீபமாய். ரத்ன தீபம்ன்றது சாதாரண தீபம் இருக்குதே, அது சீக்கிரம் அந்த எண்ணெய் திரி அதெல்லாம் எதனா இதுவாக இருந்ததுன்னா போயிடும். அது கொஞ்சம் மாசாக இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாக கூட எரியாது. ஆனால் ரத்ன தீபம்ன்றது நல்லா எப்பவும் பல பல பலான்னு சாஸ்வதமாக இருக்கும். அதனால் இந்த இருளை நீக்கிறதுக்கு, உலகம் முழுதும் இருக்கக்கூடிய இருளை நீக்கிறதுக்கு போக்கக்கூடிய மணி விளக்காய் ரத்ன தீபமாய் மன்னிய நான்மறை. மன்னிய பொருந்தி நான்மறை, 4 வேதங்களுடைய அந்தம் இருக்குதே வேதாந்தம். மறை மௌலி மதியே கொண்டு, மௌலின்னா முடி, அதான் வேதாந்தம். வேதாந்தத்தினுடைய மதியே கொண்டு, அந்த ஞானத்தையே சாதனமாக கொண்டு, யார்? வியாசர் மேலே வரப்போகுது. இந்த வையத்தெல்லாம் இருக்கக்கூடிய இருளை போக்குறதுக்கு வேதாந்த ஞானம் நான்மறை மௌலி இருக்குதே, அதில் தான் பொருந்தி இருக்குது. என்ன அந்த பொருந்தி இருக்குது அந்த ரத்ன தீபம்னு சொல்லலாம். இல்லை பொருந்திய மதியை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். யார்? வியாசர். அப்படிப்பட்ட ஞானத்தையே அவர் சாதனமாக தனக்கு உபாயமாக கொண்டு அவர் என்ன பண்ணுறார்? மெய் அல்லது விளம்பாத சத்தியமான விஷயத்தை தவிர வேற ஒன்றும் பேசாத வியாசன் காட்டும். அந்த வியாசன் எதில் காட்டுறார்? இப்போ 17 புராணம் அப்படின்னு சொன்னோமே, அது இல்லை, பிரம்மசூத்திரத்தின் மூலமாக காட்டக்கூடிய வியாசன் காட்டும் விளக்கில்லா. விளக்கு, இதுக்கு மேலே விரோதமே இல்லாத, வேதத்துக்கு விரோதம் இல்லாத விளக்கு இல்லை. ஏன்னா எல்லா மதங்களும் பண்டமறைக்கு பகையன நின்ன பரமதங்கள்னு சொல்லிருக்கிறதுனால இவரது விளக்கு இல்லைன்னா வேதத்துக்கு விரோதம் இல்லாத நல்வழியே சிறந்த மார்க்கத்திலேயே விரைந்து செல்வீர், வேகமாக செல்வீர்களாக அப்படின்னு. வேகமாக செல்வீர்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், வேதத்துக்கு அது இது. அதனால் பிரம்மசூத்திரத்தில் பக்தியும் சொல்லிருக்கு, பிரபத்தியும் உபாயமாக சொல்லிருக்கு. பக்திக்கு யோக்கியத்தை உள்ளவர்கள் பக்தியை பண்ணலாம், பக்திக்கு யோக்கியத்தை இல்லாதவர்களும் பிரபத்தியை பண்ணலாம். பக்திக்கு யோக்கியத்தை உள்ளவர்களும் சீக்கிரம் பெருமாளை அடையணும்னா பிரபத்தி பண்ணலாம். அதனால் விலக்கில்லா, விரோதம் இல்லாததானே நல்வழியே, நல்வழி அதாவது பிரபத்தி மார்க்கத்தில் விரைந்து செல்வீர் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி அதுக்கு தடங்கள் இருக்காதா அப்படின்னா, நாம் விரைந்து போகணும் தான் ஆசை சுவாமி, தடங்கள் இருக்காதுன்னா ஐயமர அருசமய குறும்பருத்தோம். ஐயமர கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாததானே
என்ன அரு சமய குறும்பருத்தோம் 6 மதங்கள் லோகத்தில் அந்த பிரதானமாக அதனால் அதை சொல்லப்பட்டது. அதாவது லோகத்தில் அதுக்கு பிரவர்த்தகால் அது இதுன்னு இருந்து பண்ணக்கூடிய 6 மதம் என்னென்னதுன்னா கபில மதம், சாங்கிய மதம், கணாத மதம், நியாய மதம், பௌத்த மதம், ஜைன மதம், பதஞ்சலி மதம்னு சொல்கிறது யோக சாஸ்திரம், அந்த பிரம்மாவனால் பிரதிக்கப்பட்டு பதஞ்சலியால் இது பண்ணப்பட்டது. அப்புறம் பாசுபத மதம்னு சொல்லக்கூடிய சைவ மதம். இப்படிப்பட்டதான 6 மதங்கள். இந்த 6 மதங்கள்லாம் நாம் இங்கே கீழே கண்டிருக்கோம். நியாய மதத்தை, காணாத மதத்தை கண்டிச்சிருக்கு. எல்லா மதமும் கண்டிக்க. ஐயமர அரு சமய குறும்பருத்தோம் அவள்லாம் 6 மதங்களுடைய குறும்பு இருக்குதே, அண்ணா அவள் பண்ணக்கூடிய வம்பு அது வலிமையாக இருக்குது. எப்போவுமே நல்லத்தை சொல்கிறவன் எடுபடாது, தப்பாக சொல்கிறவன் தான் வேகமாக எடுப்படும். ஏன்னா அவன் குறும்பாக பல கபட்ட யுக்திகளை சொல்லி மயக்கி பண்ணுவான். அதனால் அப்படிப்பட்ட குறும்பு அறுத்தோம் அந்த 6 மதங்கள்லாம் ஒழிச்சிட்டோம். அப்படி ஒழிச்சதுனால என்ன ஆச்சுன்னா அணியரங்காடியவர்க்கே அடிமை செய்தோம். இங்கேயே வாழ்வு, பரமபதத்தில் மாத்திரம் வாழ்வு இல்லை, இங்கேயே நாம் அந்த பெருமாளுடைய கைங்கரியம், அங்கே எப்படி நித்திய முக்தர் குழாங்களில் போய் நாம் கைங்கரியம் பண்ண போகிறோமோ பாப்பமெல்லாம் தீர்ந்து இங்கேயே பெருமாள் பரரூபமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன பண்ணுறான், நம்மலாம் வாழ்விக்கிறதுக்காக வியூகாவதாரம் பண்ணி, அதுக்கப்புறம் வியூகாவதாரம் பண்ணி நம்ம சிருஷ்டித்து நாமெல்லாம் நல்வழி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக விபவாவதாரம் பண்ணி அதை நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு நம்ம நடந்து காண்பிக்கிறான் விபவாவதாரம் பண்ணி. அதாவது வியூக வாசுதேவன்றதெல்லாம் தான் திருப்பார்களில் பள்ளி கொண்டிருக்கானே அவன் நம்ம சிருஷ்டிக்கிறான். விபவாவதாரன்ற ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் நடந்து காமிக்கிறான் நாம் எப்படி இருக்கணும்னுட்டு. அதுக்கப்புறம் நம்ம உள்ளேயே இருக்கான் அந்தர்யாமியா. அதை நாம் தெரிஞ்சுண்டா தானே, தெரிஞ்சுண்டவா கூட அதை மறந்துட்டு தான் காரியம் பண்ணுறா. இல்லை துணிச்சலாக மறந்து இல்லை, அது இருந்தால் என்ன, அவர் என்ன வெளில அடிக்க போகிறாருன்னா அப்படின்ற துணிச்சல்னால தப்பாக காரியம் பண்ணுறோம். புரியுதா? அதனால் இப்படி பெருமாள் நம்ம உள்ளுக்குள்ளேயே இருந்து நம்ம பண்ணணும், வெளியிலிருந்து நடந்து காமிச்சான் எப்படி நடக்கணும்னு. உள்ளுக்குள்ளே சாட்சியாக இருந்தால் ஐயோ நம்ம பயந்துட்டு பண்ணுவானேன்னு நினைக்கிறான். இல்லை, அதுக்காக என்ன பண்ணுறான்னா சரி நம்ம தப்புலாம் பண்ணுறோமே, அதெல்லாம் தப்புலாம் பண்ணுறவன் எப்படி நம்ம இடத்துல திருந்துறது அப்படின்றதுக்காக அர்ச்சாவதாரம் பண்ணுறான். இந்த அர்ச்சாவதாரத்தை தப்பு பண்ணிகிட்டே இருந்தால் கூட அப்படி கொஞ்சம் பெருமாளை சேவிக்கிறேன், பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுறேன், பெருமாளுக்கு உற்சவம் பண்ணுறேன், பெருமாளுக்கு சேவாலம் பண்ணுறேன், பாராயணம் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ கொஞ்சம் நம்ம இடத்துல ஈடுபடுவானோ இல்லை. அப்படி ஈடுபடுத்தே 4 பேராக சேர்ந்து குழாங்களாய் சேர்ந்து பண்ணுவானோ இல்லை. அதுக்காக அர்ச்சாவதாரம் பண்ணி தன்னுடைய அழகை காமிச்சு, தன்னுடைய ஆயுத ஆபரணங்கள்லாம் காமிச்சு, இப்படிலாம் இதெல்லாம் கொண்டு நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்றதெல்லாம் காண்பிச்சு திருத்தறதுக்காக அப்படி பண்ணுறேன் அர்ச்சாவதாரம். அதனால் அந்த பரமபதநாதன்கிட்ட நாளைக்கு இந்த சரீரத்தை விட்ட உடனே அங்கே போய் பண்ணக்கூடிய கைங்கரியம், முக்த நித்தியர்களோடு சேர்ந்து பண்ணக்கூடிய கைங்கரியத்தை இங்கேயே அந்த பரமபதநாதன் தான் இங்கேயே ஆதியம் சோதியுருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தன்னு இங்கே அவதாரம் பண்ணிருக்கான் ரங்கநாதனா. ரங்கநாதன்றது உபலட்சணம். எல்லா திவ்யதேசம் கோவில்கள்லாம் நம்ம ஆற்றுல இருக்கிற சால கிராமம் கூட. அதனால் அப்படி இருக்குதான். அப்படி இருக்குச்சே அந்த ரங்கநாதன் அவதாரம் பண்ணியிருக்குச்சே, அந்த ரங்கநாதனுக்கு கைங்கரியம் நித்திய முக்தாள் எப்படி இங்கே கோவிலில் 10 பேர் கைங்கரி பராள் இருக்காளோ அது மாதிரி சரி கோவிலில் 10 பேர் கைங்கரி பரா இருக்கான்னா ஆற்றுல எப்படி அப்படின்னா அதான் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே எல்லாரும் பகவானுக்கு கைங்கரி பராள், எல்லாரும் கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் அப்படின்னு பண்ணணும் கைங்கரியம். ஒருத்தர் மணி அடித்து திருவாரணம் பண்ணால், ஒருத்தர் திருவாரணத்துக்கு உண்டான சாமக்கிரையெல்லாம் பக்குவம் பண்ணுறா, இன்னொருத்தர் சாமக்கிரையெல்லாம் சேர்க்குறா, இன்னொருத்தர் அதை பூர்வத்தில் பண்ண வேண்டிய பாகம் பண்ணுறதை தவிர முன்னே பண்ண வேண்டியது பெருமாளுடைய சன்னதியெல்லாம் ஒருத்தர் தொடச்சி கோலம் போடுறா, பெருமாளுக்கு பிரபந்தம் சேவா பாராயணம் அந்த மாதிரி சில பேர் பண்ணுறா. இப்படி கூடி கழிக்கிறோம். அதனால் கோவில் மாத்திரம் இல்லை, சால கிராமமும் உண்டு.
அதனால் அணியரங்க அடியவர்க்கே அடிமை செய்தோம். அணியரங்கனுக்கே அடிமை செய்தோம்னு சொல்லாது அடியவர்க்கேன்னா, இப்படி எல்லாரும் கோவிலில் பெருமாளுக்கு பண்ணுறதெல்லாம் எதுக்கு? நிவேதனாதிகள்லாம் 10 பேருக்கு விநியோகம் பண்ணுறது தான். ஆற்றுல நம்ம இவ்வளோ தூரம் பெருமாளுக்கு திருவாராயணம்லாம் பண்ணுறது என்ன? ஆற்றுல இருக்கும் 4 பேரும் சேர்ந்து சௌக்கியமாக சாப்பிட்டு இருக்கிறதுக்கு தான். அதனால் எல்லாம் பாகவத கைங்கரியம் தான். பகவத் கைங்கரியத்தினுடைய பகவத் கைங்கரியம் எங்கே போய் முடியுதுன்னா பாகவத கைங்கரியத்தில் தான் முடியுது. அணியரங்க அடியவர்க்கே அடிமை செய்தோம். அதனால் அணியரங்க அடியவர்க்கே அடிமை செய்தோம், கைங்கரியம் செய்ய பெற்றோம். மைய கடல் வட்டத்துள் மற்றும் தோற்றும் கருமையான கருங்கடல் சூழ்ந்துதான் இந்த பூமி இருக்குதே. இந்த பூமியில் என்னென்ன ஏற்படுறதோ, இந்த 6 மதம்னு சொன்னது உபலக்ஷணம், இப்போது பிரசித்தமாக இருக்கிறது. அது தவிர எத்தனையோ மதங்கள் அப்பப்போ வரலாம். அது பெருசாகலாம், சின்னதாகலாம், அதான் பெருசாகலாம் போகலாம். அது மற்றும் தோற்றும் இன்னும் ஏற்படக்கூடியதான வாதியர்கள் இருக்காளே, வாதியர் அதான் அந்த மதக்காராய் வாதிகளுடைய வாய்ப்பகட்டை, ஆடம்பரமாக பேசக்கூடிய வாய் ஜாலம் இருக்குதே, அந்த வாய்ப்பகட்டை ஆடம்பரத்தை மாற்றினோம், ஒழித்தோம். அதனால் அதாவது விளக்கில்லா நல்வழியே விரைந்து செல்வீர் அப்படின்னு சொன்னது வரையில் மனமுகப்போன் வாழியே பெரும் மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியேன். மண்ணு புகழ் பூதூரான்றது எப்படி? வியாசருடைய சூத்திரத்துக்கு வியாக்கியானமான ஸ்ரீபாஷ்யாதிகள்லாம் பண்ணத்தினால நிலைத்த புகழை கொண்டிருக்கார். அவருடைய மனமுகக்க அவருடைய கிரந்தத்தையே எப்பவும் பரிச்சயம் பண்ணின சுவாமி தேசிகன். அது இதுவரையில் இந்த இதில் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் ஐயமர அருசமய குறும்பருத்தோம் வாய்ப்பகட்டை மாற்றினோமேன்றது மற்ற மதங்களை கண்டிச்சுது. அதனால் பரமத பங்கத்தில் பூர்வத்தில் 4 கடைசியில் 4 அதிகாரங்கள் ஸ்ரீபாஷ்யக்காரனுடைய திருவுள்ளத்தில் அப்படியே அவருடைய திருவுள்ள குறிப்பை அறிஞ்சு அதை சாதித்தது மண்ணு புகழ் பூதுரான் மனமுகப்போன்றது. நடுவில் இருக்கிற 16 அதிகாரங்கள் வாய்ப்பகட்டை மாற்றினோமே அப்படின்றது. இப்படி சுவாமி தேசிகனுடைய பெருமை. மேலே இன்னும் 2 பாசுரம் இருக்குது. அந்த பாசுரத்தையும் அப்போ அடுத்து சேவிப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் ஷடகோபாதீநிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வ ஷடதித்யதீசான பதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிக